பிரபஞ்ச தியானம். ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஆனா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. ஆனா இன்ன வரைக்கும் பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு விதமான ஆற்றல் உருவாயிட்டு இருக்கே. அந்த உருவாயிட்டு இருக்குன்றது உண்மைதான். எத்தனையோ விஷயங்கள் நாம் அன்றாட நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். ஆனா அந்த செய்யக்கூடிய அது அனைத்து விஷயங்களிலும் நமக்கு பார்த்திங்கன்னா திருப்தி கொடுக்குதா, மன அமைதி கொடுக்குதான்னா இல்லை. ஸோ நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான ஒரு விஷயங்கள், அது பணமாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு தேவையான ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் சரி, தேடி ஓடிட்டே இருக்கோம். கடைசியில் நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகியிருக்கா அப்படின்னா இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த தேவைகள்னால தேடி ஓடி இருக்கிற அந்த பயணத்தினால நமக்கு நன்மை கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லை. காரணம், அதுக்கு மாறாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா மனவலி, நிம்மதியின்மை, தூக்கமின்மை, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நம்ம எந்த விஷயத்தில் நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அந்த மனவலி நமக்கு என்றைக்கு குறையும், நம்ம என்றைக்கு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடல் மறந்த நிலையில், இந்த உலகத்தை மறந்த நிலையில் மட்டும்தான் நம்ம மனது நிம்மதியாக இருக்க முடியும். இன்றைக்கி விஞ்ஞானிகள் எத்தனையோ விஷயங்களை பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. விண்வெளியில் மில்கிவே கேலக்சி, இந்த பிரபஞ்சத்தை தாண்டி 9 கோள்கள், 10 கோள்கள், 11, 12 பல வகையான கோள்களை இன்றைக்கும் ஆராய்ச்சி செய்த வண்ணங்கள் இருக்காங்க. அப்படி இந்த வானத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி. நம்ம பூமியிலிருந்து மேலே போனோம்னா என்ன இருக்குன்னா அங்கே நட்சத்திர மண்டலங்கள். அந்த நட்சத்திர மண்டலங்களை தாண்டி போனால் மில்கி வேஸ் கேலக்சி. அதையும் தாண்டி போனால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து நம்ம பூமியை பார்க்க முடியுமான்னா ஒரு சிறு புள்ளியாக தான் தெரியும். அது மாதிரி இப்போ நாம் இங்கிருந்துட்டு அந்த மில்கி வே கேலக்சியை பார்க்கணுன்னா நமக்கு அந்த பார்வைத்திறன் குறைவு தான். ஆனால் நமக்குள்ளே நம்ம அந்த மில்கி வே கேலக்சியை பார்க்கலாம். நமக்குள்ளே நம்ம அந்த பிரபஞ்சத்தை பார்க்கலாம். எப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியோர்கள், முன்னோர்கள் எல்லாருமே தன்னுடைய தவ சக்தியின் மூலமாக உணர்ந்து தன்னுடைய ஒளி, ஜீவ ஒளி, அந்த பிரகாசத்தை தனக்குள்ளே பயணித்து உணர்ந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஒளி ஒளி அப்படின்றது சத்தம் மற்றும் வெளிச்சம், இது 2 விதமான விஷயங்களை மட்டுமே இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொரு விஷயத்தை தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு அது ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்கலாம். நம்ம எப்பவுமே இந்த விஷயம் வாழ்க்கையில் அனைவருக்குமே நடந்திருக்கலாம். அந்த மாதிரி பர்சன் உண்மையாகவே தான் ஒரு மிக அற்புத சக்தி வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த மனிதன். தன்னால் அனைத்து விதமான சக்தியும், மன ஆற்றலும், தன்னால் எதையும் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட எத்தனை விஷயங்கள், எத்தனை பேர் தன்னை சுற்றி மன உடையிற மாதிரி பேசினாலும், இல்லை குளிப்பறிச்சாலும், இல்லை துரோகம் செஞ்சாலும், அதை சாதாரண ஒரு செகண்டில் கடந்து அடுத்த செகண்ட் ட்ராவல் பண்ணிவிட்டு மறந்துட்டு போயிட்டே இருக்க முடியும் அப்படின்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பிரபஞ்ச ஆற்றலை எந்த நேரமானாலும் சரி நம்ம அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய இடத்துல தன்னை சுற்றியும், தன் உடலை சுற்றியும், தன் உடலுக்குள்ளேயும், வெளியும், புறமும், அகமும், அதை எப்படி அந்த மேக்னெட்டிக் பவரை, காந்த சக்தியை, அந்த பாசிட்டிவான எனர்ஜியை எப்படி நம்ம மேலே எந்த நேரமும் குவிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, எந்த நேரமும் நமக்குள்ளே சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கிறது, எந்த நேரமும் நமக்குள்ளே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா, நம்ம இரவில் அதிகமான உறக்க நேரம் குறைவு தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 8 மணிக்கு தூங்கிடுவாங்க, இல்லை 9 மணிக்கு தூங்கிடுவாங்க. இப்போது 10, 11, 12, 1, 2 அப்படி தாண்டி போயிடுச்சு. அந்த டைமுக்கு தான் சிலர் தூங்குவாங்க. என்ன காரணம்னா, மன உளைச்சல், வேலை பார்க்குற இடத்துல சரி, ட்ராவல் பண்ணுற இடத்துல சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சரி, நம்மளை அவங்களுடைய பார்வை, திருஷ்டி, அந்த பவர், அந்த ஆற்றல், கெட்ட பார்வை, கெட்ட எண்ணங்களோடு பார்க்கும் பார்வை நம்மளை
பாடி, நம்முடைய உடல் அந்த திருஷ்டி மூலியமாகவே பாதி நம்மளை தாக்கிடும். தெரியாது. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜுரம் வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஒரு விதமான நோய்களுக்கு ஏற்படும், திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவோம், திடீர்னு போகிற வழியில் ட்ராவலில் சில விதமான என்ன ஏற்படும், விரும்பத்தகாத சில விபத்துகளை பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே காரணம் கெட்ட நேரமும் உண்டு, நல்ல நேரமும் உண்டு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய மனம்தான் கெட்ட நேரத்தையும் நல்ல நேரத்தையும் உருவாக்கக்கூடிய காரணங்கள். கெட்ட நேரம் நல்ல நேரம் பார்க்கக்கூடிய இந்த காலத்தில் கெட்ட நேரம் பார்த்தா சாப்பிட்றோம், கெட்ட நேரம் பார்த்தா விழிக்கிறோம், கெட்ட நேரம் பார்த்தா தூங்குறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கெட்ட நேரம் நல்ல நேரம் என்பது ஒரு வகையில் இருக்குமா இல்லையா என்பது ஒரு பக்கம் நம்ம ஒரு சப்ஜெக்டை வச்சுக்குவோம். ஆனால் இன்னொரு பக்கம் சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா பகல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா, இரவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதேமாதிரி நம்முடைய உடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னா, நமது உடலுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு ஆற்றல்ன்றது கண்டிப்பாக உண்டு. அந்த ஆற்றல் என்னவாக இருக்கும், உயிராமல் இருக்கலாம், இல்லை மன ஆற்றலாகவும் இருக்கலாம், இல்லை நமக்குள்ளே இருக்கிற அந்த மாபெரும் தன்னம்பிக்கையான ஒரு சக்தியும் இருக்கலாம். அதை நம்ம தான் பயணித்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி நம்ம தேடல் மூலிமா கிடைக்கல அப்படின்ற ஃபீலிங் யாருக்கும் வேணாம். எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை நான் தியானம் செஞ்சு மெடிடேஷன் செஞ்சு நான் உணர்ந்த ஒரு சில அனுபவங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனுடைய துவக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தில் முதல்ல நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். 1 நிமிடம் தியானிப்போம், 2 நிமிடம் தியானிப்போம், 3 நிமிடம் தியானிப்போம். ஏன், இங்கே உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே தியானம் செய்து கொண்டே தான் உள்ளார்கள் என்பது சத்தியமான உண்மை. எப்படின்னா, உறங்குறோம் பார்த்தீங்களா, இரவில் அந்த ஸ்லீப்பிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே மிக ஆழ்ந்த தியானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தியானத்தில் நமக்கு இந்த உலகத்தை மறந்துடுவோம், நம்ம உடல் இருக்கா இல்லையான்னு நம்மளே நம்ம உடலை மறந்துடுவோம், தூங்கிக்கிட்டு இருப்போம். விழிச்சா தான் தெரியும், ஓ இப்போ தான் நம்ம எழுந்தோமா அப்படின்ட்டு. அப்போ அந்த உறங்கக்கூடிய அந்த ட்ராவலில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கோ அவங்க அத்தனையும் மாபெரும் ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள்ன்றத மறந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இதில் நான் உடைக்கிறேன். எப்படின்னா, நம்ம தினமும் உறங்க ஆரம்பிப்போம். ஒரு சிலர் கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக உறங்கும்போது அடுத்த ஒரு 20 நிமிடத்தில் ஏன்னா உடல் டயர்டாகிடுச்சு, அது கூட சேர்ந்து மனமும் தன்னுடைய மூளையும் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தை நமக்கு ஒரு குறிப்பாக நமக்கு சொல்லிடும், உணரவும் முடியும். அப்போது நம்ம தன்னை மாரி சாஞ்சி, அது தரையாக இருந்தாலும் சரி, இல்லை மெத்தையாக இருந்தாலும் சரி, இல்லை காடாக இருந்தாலும் சரி, மேடாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஹெவி எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஒருத்தர் டயர்டாக தூங்குகிற இடங்களில் மறந்துடுவாங்க, தன்னுடைய உடலில் மறந்துடுவாங்க. அந்த உறக்கங்கள் தியான நிலையில் இருக்கும். அந்த தியான நிலையில் பிரபஞ்ச ஆற்றல் தானாக உடம்புல இறங்க ஆரம்பிக்கும். தன்னுடைய சுவாசங்கள் சீராக இயங்கும். ஒரு விதமான ஆழமான ஒரு மூச்சு சுவாசத்தை இழுத்து எடுத்து பிரபஞ்ச ஆற்றலை தன்னுடைய உடல் மனம் ஆற்றல் தனக்குத்தானே இழுத்து அந்த ஆற்றலை சேகரித்து வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி அந்த பிரபஞ்சத்தை ஆற்றல் நமக்குள்ளே இறங்கி அது செயல்படுது, அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம உறக்கத்தில் நம்ம எல்லாரும் ஒரு ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள்ன்றதை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உறங்கும் போது தன்னுடைய உடலில் இயங்கக்கூடிய உயிர் ஒளி, அந்த ஆன்மா ஜீவன் என சொல்லக்கூடிய அந்த உயிரானது திடீர்னு தன்னைத்தானே பாடி ஒரு ஷேக், ஒருத்தர் தட்டி எழுப்புனா எப்படி இருக்கும், உடம்பை உலுக்கி, அந்த மாதிரி ஒரு விதமான தூங்கிட்டு இருக்க ஒரு நடு தூக்கத்தில் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தானாக ஊண்டு போய் கீழே விழுந்திருப்பீங்க. அந்த எனர்ஜி ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணும்போது அடுத்து நரம்புகள் இயக்கங்கள், அந்த நரம்பு இயக்கங்கள் அழுத்தத்தின் காரணமாக பிளட் ப்ரெஷர், அந்த பிளட்டோடு சேர்ந்து பயணிக்கும் அந்த ஆக்சிஜன், அந்த காற்று. அப்போது அந்த ஆற்றல்னாவும் அடுத்த பகுதி, ஒரு பகுதி ஃபுல் ஆஃப், அதாவது ஒரு நம்முடைய பாடியில் ஏபின்னு வச்சுக்கோங்க, ஏ பார்ட் ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகிடுச்சு, பி பார்ட் ரீசார்ஜ் ஆகும். அப்போது ஏ பார்ட்டுனாவும் ட்விஸ்ட் ஆகணும், திரும்பினா தான் பி பார்ட்டு நமக்கு ரீசார்ஜ் ஆகும். அந்த மாதிரி எனர்ஜி இழுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த ஆற்றல் ஆகப்பட்டது என்ன செய்யும்னா, தன்னுடைய உடலில் எல்லாருமே டென்ஷன் ஆனால் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹெவி டென்ஷன் ஆனால் கோவப்படும் போது அவங்களுடைய மூச்சு ஆழமாக இழுத்து விடுவாங்க. என்ன காரணம்னா, அதனுடைய அழுத்தம், அந்த வார்த்தையினுடைய ஓசை, அந்த ஒளியினுடைய அந்த சத்தம் என்ன ஆகும்னா நம்முடைய மனதை
பல விதமான கோஷங்கள் இருக்குது நம்முடைய உடலில் வந்து. இப்போ மண்டலங்கள் வச்சுக்கோங்க. உடல் தசை மண்டலம், எலும்பு மண்டலம், மஜ்ஜை மண்டலம், நரம்பு மண்டலம், ரத்த மண்டலம், நாள மண்டலம், இந்த மாதிரி மண்டலங்கள், நிறைய மண்டலங்களை தாண்டி ஈஸியாக ஒருத்தரை தன்னுடைய பேசக்கூடிய அந்த வார்த்தை வைப்ரேட் மூலியமாக, ஒரு ஃப்ரீக்குவன்சி மூலியமாக நெகட்டிவாக பேசும்போது தாக்கிடும். அப்போது அந்த எனர்ஜி ஆகப்பட்டது என்ன ஆகும்னா, அவங்க மைண்டை கொலாப்ஸ் பண்ணி விட்ரும், டென்ஷன் ஆக வச்சிடும். அதனால் தன்னை மறந்து என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால் அந்த மாதிரி நெகட்டிவாக யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே எதிரியாக இருந்தாலும் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். என்ன காரணம், நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், நம்ம தியானிக்கக்கூடிய அந்த தியானங்கள் நன்மைக்காக தியானிக்கிறீங்களா, உண்மையாக தியானிக்கிறீங்களா, இல்லை பொய்யா தியானம் செய்கிறீங்களா, இல்லை ஒருத்தரை நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய பாடி ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜியாக மட்டும்தான் இருக்கும். அவன் பக்கத்தில் போனால் அவனுடைய நெகட்டிவ் நமக்கும் எண்ணங்களாக தாக்கப்பட்டு அது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவாக மட்டும்தான் நடக்கும். ஆகவே பாசிட்டிவாக மாறணும் அப்படின்னா நம்முடைய உறங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த உறக்க நிலைகள் அதிகரிக்கணும். நாம் நல்லா ஃபுல் ரெஸ்ட், டீப் ஸ்லீப்பிங் ஆகணும். அதுக்கு அமைதியாக எந்த ஒரு எண்ணங்கள் இல்லாமல் தூங்கும் அந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக தூங்க ஆரம்பிக்கணும், ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறோம். தூக்கம் ரொம்ப முக்கியமானது. உடலுக்கு ஓய்வு என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த ஓய்வு நிலையில் டைமில் மட்டும்தான் எனர்ஜி உரிய முடியும். அதனால் நம்ம ஆழமாக அமர்ந்து ஒரு 10 முறை 16 முறை ஆழமான மூச்சு மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியே விடும்போது என்ன நடக்குன்னா, ஏற்கனவே உள்ளே இருக்கிற அந்த காற்று நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் தன்னுடைய மூச்சு காற்று ஆழமாக டீப் ஸ்லீப் இழுத்து விடுறதுனால, டீப் உறக்கத்தினாலையும் அந்த ரொம்ப ஆழமான மூச்சு காற்று உள்ளே இழுத்து வெளியே விடுறதுனாலையும் நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குன்றது. எந்த நேரத்துலையுமே இதை எப்போ வேணாலும் செய்யலாம், நன்மையை கொடுக்கும். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது டீப் ஸ்லீப்பிங், ரொம்ப ஆழமான தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி 1 மணி ஆகிடுனா டைம் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட டைமில் எழணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு தூங்குவோம். ஆனால் அந்த நேரத்துக்கு சரியான ஒரு 5 மணிக்கு எழணும்னு நம்ம வச்சுருப்போம் எக்ஸாம்பிள் டைம். ஆனால் சரியாக மொத்தம் டைமை பார்த்திங்கன்னா சரியான டைம் 5 மணிக்கு நம்ம எழணும்னா 4:58 59 அந்த ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம எழுந்துருவோம். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருப்போம். இது எப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த மன ஆற்றல் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் சிலர் உறங்கும்போது தன்னுடைய நம்ம அப்படியே மிதக்கிற மாதிரி அப்படியே இருந்த இடத்துலேருந்தே உறங்கிட்டு இருப்போம். நம்முடைய உடல் அப்படியே மிதக்கிற மாதிரி, அப்படியே நம்ம அந்தரத்தில் மிதந்து அப்படியே பறக்கிற மாதிரி கனவுகள்லாம் நிறைய வந்திருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் உண்மையாகவே மன ஆற்றல். அது மட்டும் இல்லாமல் சில தரிசனங்கள், தெய்வீக தரிசனங்கள், தேவதை தரிசனங்கள், யோகிகள் தரிசனங்கள், சித்தர்கள் தரிசனங்கள், நம்முடைய உறவினர்கள், திருமணமானவர்கள், அப்புறம் இயற்கையை ரசித்த மாதிரி கனவுகள் வருது, பிரபஞ்சத்தை ரசிக்கிற மாதிரி கனவு வருது, கடல், அப்புறம் ஆற்று வெள்ளம், அப்புறம் பார்த்திங்கன்னா அருவி மெதுவாக குதிக்கிற மாதிரி, அப்புறம் மயில், அதுக்கப்புறம் மணி ஓசை, கோபுரங்கள், சிலை தரிசனங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம கனவுல தெரியுது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். எனக்கு தியானம் செய்யும்போது பார்த்திங்கன்னா தியானங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து ஒரு 16 முறை இல்லை 10 முறை இல்லை 9 முறை 8 முறை அந்த மாதிரி மூச்சை இழுத்து விட தன்னுடைய டென்ஷன் குறையும். அது மட்டும் இல்லாமல் அந்த மூச்சு ஆழமாக மெதுவாக இழுத்து விடும்போது பிரபஞ்ச ஆற்றல் உடனே நமக்கு கிடைக்கின்றது உண்மை. அதனால் நம்ம உண்மையான ஆழமான தூக்கத்துலேயும் நமக்கு பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்கிதுன்றதும் 100% உண்மை. அதனால் நம்மளை முடிஞ்ச அளவு தியானங்கள்ன்றது செய்யும்போது நமக்கு அற்புதமான ஆற்றல் கிடைக்கின்றது 200% உண்மையான விஷயம். பத்மாசனம் போட்டோ இல்லை யோக முதிரைகள் இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம காலை மடிச்சுட்டு உட்காருவோம் பத்மாசனத்தில். அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய நரம்புகள் அக்கு ப்ரெஷர் மூலியமாக தன்னுடைய உடலுக்கு 2 கால்கள் இருந்தும் மூளை வரை செல்லக்கூடிய நரம்புகளை ப்ரெஷர் பண்ணி கொடுக்கும். அக்கு ப்ரெஷர் பண்ணும்போது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக ஆகும், புத்துணர்ச்சி அடையும். பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து உடம்புக்குள்ள சேர்க்கக்கூடிய ஆற்றல் நரம்புகள் அப்படின்றத முன்னோர்கள் நமக்கு மறைவாக வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால தான் தலை, கழுத்து, மார்பு, நெஞ்சு, அது மத்தியில் நம்ம இடுப்பு இதெல்லாம் நேராக நிமிர்ந்து தியானம் செய்யணும். அப்படின்னும் மூச்சு சுவாசம் நேரடியாக மூலாதாரம் வரை, சுவாதிஷ்டானம் தூரியம் வரை செல்லும் என்பதே மிக ரகசியமான உண்மை. நமக்கு சரியான காற்று, ஆக்சிஜன், அதாவது நமக்கு சரியான காற்று
நம்மளுடைய நரம்பு பாகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப அந்த மூச்சு சுவாசம் இருந்தால் மட்டுமே தனக்குள்ளேயே உடலுக்குள்ளே இயங்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான செயல்கள் அனைத்துமே நடைபெறும் என்பது உண்மை. இது போன்ற சுவாரஸ்யமான பிரபஞ்ச தியானம் போன்ற அற்புத ஆற்றல் வாய்ந்த தேவையான ஒரு பதிவு மீண்டும் வரக்கூடிய பதிவுகளில் பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.